ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் நாம have to, has to, had to, will have to போன்ற மாடல் ஆக்சிலரிஸை எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அவைகளுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி உருவாக்கணும், அவைகளுடைய கொஸ்டின் ஃபார்ம்ஸ் எப்படி உருவாக்கணும் போன்றவற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவைகள் நம்மளுடைய அன்றாட ஆங்கிலத்தில் பல இடங்களில் கை கொடுக்கும். அதனால் இந்த லெசனை கடைசி வரைக்கும் பாருங்கள், மகிழ்ச்சியோட கற்றுக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். have to, has to, had to, will have to. These can be called modal verbs or auxiliary verbs. So இந்த have to, has to, had to, will have to இது எல்லாத்தையுமே நம்ம modal verbs அப்படின்னு சொல்லலாம், auxiliary verbs அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம், யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். have to, has to, had to, will have to இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ளிகேஷன்ஸ், டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு செயல் செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் கம்பல்ஷன், அதாவது ஒரு செயலை செய்கிறது நமக்கு கட்டாயமாக இருக்குது அப்படின்னா, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு செயலை செய்ய சொல்லி ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் நெசசிட்டி, அதாவது ஒரு செயலை செய்வது அவசியம் என்றால், ஒரு செயலை செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்றால் இதுக்கு நம்ம இந்த have to, has to, had to, will have toலாம் நம்ம பயன்படுத்தலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா have to, has to இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ரெசண்ட்டில் மற்றும் ஃப்யூச்சரில், அதாவது நிகழ்காலத்தில் மற்றும் வருங்காலத்தில் உள்ள ஆப்ளிகேஷன், நெசசிட்டி, கம்பல்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ have to, has toன்றத ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃப்யூச்சரில் உள்ள ஆப்ளிகேஷன், நெசசிட்டி, கம்பல்ஷனை குறிக்க கூட நம்ம have to, has to பயன்படுத்தலாம். ஆனால் had toன்றது பாஸ்டில் உள்ள ஆப்ளிகேஷன் மற்றும் நெசசிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம had to பயன்படுத்துகிறோம். will have toன்றது ஃப்யூச்சரில் உள்ள ஆப்ளிகேஷன் மற்றும் நெசசிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம will have to பயன்படுத்தலாம். ஆனால் will have to பயன்படுத்துறது லெஸ் காமன். மாறாக ஃப்யூச்சரில் உள்ள ஆப்ளிகேஷன் மற்றும் நெசசிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம have to, has to கூட பயன்படுத்தலாம். இப்போ ஒவ்வொரு டென்ஸ்லேயும் தமிழ் மீனிங் எப்படிலாம் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா have to அல்லது has to நம்ம பயன்படுத்தணும். எங்கே have to, எங்கே has to பயன்படுத்தணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்லுவேன். இப்போ பாருங்கள், I have to get up early tomorrow. I have to get up early tomorrow அப்படின்னா நான் நாளை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பாஸ்டில் had to பயன்படுத்துகிறோம். I had to get up early yesterday. I had to get up early yesterday அப்படின்னா நான் நேற்று சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் will have to பயன்படுத்துகிறோம். I will have to get up early tomorrow. I will have to get up early tomorrow அப்படின்னா நான் நாளை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஃப்யூச்சரில் உள்ள ஆப்ளிகேஷன் மற்றும் நெசசிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம will have to தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது, அது லெஸ் காமன் சொன்னேன். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் கூட நம்ம அதை வெளிப்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு I have to get up early tomorrow அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 3 டென்சஸுமே ஒரே ஸ்க்ரீனில் காட்டும்போது உங்களுக்கு தமிழ் மீனிங்கில் உள்ள வித்தியாசங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், I have to study for the exam அப்படின்னா நான் தேர்வுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். I had to study for the exam அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் போது நான் தேர்வுக்கு படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். I will have to study for the exam அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லும் போது நான் தேர்வுக்கு படிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல் சென்டென்ஸில் have to பயன்படுத்தியிருக்கிறோம், செகண்ட் சென்டென்ஸில் had to, தேர்ட் சென்டென்ஸில் will have to. ஆனால் தமிழ் மீனிங் பாருங்கள், முதல் சென்டென்ஸில் படிக்க வேண்டும் அப்படின்னு வருது, செகண்ட் சென்டென்ஸில் படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு வருது, தேர்ட் சென்டென்ஸில் படிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மாறுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ரெசன்ட் டென்ஸில் have to அல்லது has to பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கே have to பயன்படுத்தணும், எங்கே has to பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் have to பயன்படுத்திட்டு have toக்கு பக்கத்தில் V1 பயன்படுத்தணும். அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், ரூட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இங்கே ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது ஐ, வி, யூ, தே ப்ளஸ் ப்ளூரல் நவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஐன்றது சிங்குலர் சப்ஜெக்ட் தான், பட் இருந்தாலும் அங்கே நம்ம have to தான் பயன்படுத்தணும். அதே போல் has to எங்கே பயன்படுத்தணும், சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா
அதுக்கு பக்கத்தில் has to பயன்படுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் V1 போடணும். அதாவது infinitive form of the verb போடணும். இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது he, she, it அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ he, she, it ப்ளஸ் சிங்குலர் நவுன்ஸ் எது வந்தாலும் கூட அதுக்கு நம்ம has to தான் பயன்படுத்தணும். இதையே கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள். ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். we have to go, நாங்கள் போக வேண்டும். you have to go, நீங்கள் போக வேண்டும். he has to go, அவர் போக வேண்டும். she has to go, அவள் போக வேண்டும். it has to go, அது போக வேண்டும். they have to go, அவர்கள் போக வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே நம்ம have to பயன்படுத்தியிருக்கிறோம். he, she, itக்கு has to பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம had to தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் had to ப்ளஸ் V1. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதால இங்கே V2 போடணுன்ற அவசியம் கிடையாது, V1 தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஹேட் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டி இருந்தது. we had to go அப்படின்னா நாங்கள் போக வேண்டி இருந்தது. you had to go, நீங்கள் போக வேண்டி இருந்தது. he had to go, அவர் போக வேண்டி இருந்தது. she had to go, அவள் போக வேண்டி இருந்தது. it had to go, அது போக வேண்டி இருந்தது. they had to go, அவர்கள் போக வேண்டி இருந்தது. பாஸ்ட் டென்ஸ் போல தான் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு வில் ஹாவ் டு போட்டுடலாம். அது சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் டு ப்ளஸ் V1. அதே V1 தான். அப்போ ஐ வில் ஹாவ் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். we will have to go, நாங்கள் போக வேண்டி இருக்கும். you will have to go, நீங்கள் போக வேண்டி இருக்கும். he will have to go, அவர் போக வேண்டி இருக்கும். she will have to go, அவள் போக வேண்டி இருக்கும். it will have to go, அது போக வேண்டி இருக்கும். they will have to go, அவர்கள் போக வேண்டி இருக்கும். அடுத்ததான் இந்த சென்டென்சஸ்க்கான நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ have to அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா don't have to. has to அப்படின்றதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா doesn't have to. had toன்றதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் didn't have to. will have to அப்படின்றதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் won't have to. இப்போ don't have to, doesn't have to எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்? we use don't have to or doesn't have to say that something is not necessary. அதாவது ஒரு செயலை நிகழ்காலத்தில் செய்வது அவசியம் கிடையாது அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக நம்ம don't have to, doesn't have to பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு we don't have to walk home, we can take an auto. we don't have to walk home, we can take an auto அப்படின்னா நாம் வீட்டிற்கு நடந்து செல்ல வேண்டியதில்லை, ஆட்டோவில் செல்லலாம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். I don't have to go to work tomorrow, there is a holiday. I don't have to go to work tomorrow, there is a holiday அப்படின்னா நான் நாளை வேலைக்கு செல்ல வேண்டியதில்லை, நாளை விடுமுறை அப்படின்னு அர்த்தம். I don't have to come அப்படின்னா நான் வர வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். we don't have to come அப்படின்னா நாங்கள் வர வேண்டியதில்லை. you don't have to come, நீங்கள் வர வேண்டியதில்லை. he doesn't have to come, அவன் வர வேண்டியதில்லை. she doesn't have to come, அவள் வர வேண்டியதில்லை. he doesn't have to come, அது வர வேண்டியதில்லை. they don't have to come, அவர்கள் வர வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா didn't have to எங்கே பயன்படுத்தணும்? we use didn't have to say that something was not necessary. அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் செய்வது அவசியம் ஏற்படவில்லை அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம didn't have to பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு we didn't have to walk home, we took an auto. we didn't have to walk home, we took an auto அப்படின்னா நாங்கள் வீட்டிற்கு நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். I didn't have to come அப்படின்னா நான் வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை அப்படின்னு அர்த்தம். we didn't have to come, நாங்கள் வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. you didn't have to come, நீங்கள் வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. he didn't have to come, அவன் வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. she didn't have to come, அவள் வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. it didn't have to come, அது வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை.
they didn't have to come. அவர்கள் வர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அடுத்ததா won't have to எங்க பயன்படுத்தணும்? We use won't have to say that something will not be necessary. அதாவது ஒரு செயல் வருங்காலத்தில் செய்வது அவசியம் இருக்காது அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு நம்ம won't have to பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாம் வீட்டிற்கு நடக்க வேண்டியதில்லை, நாம் ஆட்டோவில் செல்லலாம் அப்படின்றத we won't have to walk home, we can take an auto. We won't have to walk home, we can take an auto அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா ஐ won't have to come அப்படின்னா நான் வர வேண்டியதாய் இருக்காது, அதாவது ஃப்யூச்சரில் நான் வர வேண்டியதாய் இருக்காது அப்படின்னு அர்த்தம். we won't have to come, நாங்கள் வர வேண்டியதாய் இருக்காது. you won't have to come, நீங்கள் வர வேண்டியதாய் இருக்காது. he won't have to come, அவன் வர வேண்டியதாய் இருக்காது. she won't have to come, அவள் வர வேண்டியதாய் இருக்காது. it won't have to come, அது வர வேண்டியதாய் இருக்காது. they won't have to come, அவர்கள் வர வேண்டியதாய் இருக்காது. அடுத்ததான் நான் சொல்ல போகிற ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னா, மஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஹாவ் டு பயன்படுத்தலாம், ஆனால் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். யூ கேன் யூஸ் மஸ்ட் ஆர் ஹாவ் டு when you say what you think is necessary when you give your opinion. அதாவது நம்ம மஸ்ட்டுக்கு பதிலாக ஹாவ் டு பயன்படுத்தலாம். எப்போ அப்படின்னா ஒரு செயல் செய்வது அவசியம் அப்படின்னு நம்ம கருதும் போது, அதே போல் நம்மளுடைய ஒப்பீனியனை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மஸ்ட்டுக்கு பதிலாக ஹாவ் டு நம்ம பயன்படுத்தலாம். இட் மீன்ஸ் we can use have to like must. மஸ்ட் போலேயே நம்ம ஹாவ் டுவை இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நான் இப்பொழுது போக வேண்டும் அப்படின்றத ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ மஸ்ட் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். இது அருமையான படம், நீ இதை பார்க்க வேண்டும் அப்படின்றத இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபில்ம், யூ மஸ்ட் see it அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபில்ம், யூ ஹாவ் டு see it அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்களில் மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் மீனிங் சேம் தான். ஆனால் மஸ்ன்ட்டுக்கும் டோன்ட் ஹாவ் டுக்கும் சேம் மீனிங் கிடையாது. அதாவது மஸ்ட்டுக்கு பதிலாக ஹாவ் டு பயன்படுத்தலான்னு சொன்னேன், ஆனால் மஸ்ன்ட்டுக்கும் டோன்ட் ஹாவ் டுக்கும் சேம் மீனிங் கிடையாது, வித்தியாசமான மீனிங்ஸ் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கம்பேர் பண்ணலாம். ஐ டோன்ட் ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னா நான் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ மஸ்ன்ட் டூ திஸ் அப்படின்னா நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ டோன்ட் ஹாவ் டு டூ திஸ்னா நான் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது நான் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் நினைத்தால் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் ஐ மஸ்ன்ட் டூ திஸ் அப்படின்னா நான் இதை செய்யவே கூடாது அப்படின்னு மீனிங் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் வரல பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டே ஹியர் அப்படின்னா நீ இங்கே தங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ன்ட் ஸ்டே ஹியர் அப்படின்னா நீ இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ மேலே உள்ள சென்டென்ஸில் பாருங்கள், யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டே ஹியர்னா நீ இங்கே தங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீ நினச்சா தங்கலாம் அப்படின்ற ஒரு உள் மீனிங் இருக்குது. ஆனால் செகண்ட் சென்டென்ஸில் அப்படி கிடையாது. யூ மஸ்ன்ட் ஸ்டே ஹியர் அப்படின்னா நீ இங்கே தங்கக்கூடாது, விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு லீவ் நவ். அதனால தான் சொன்னேன், மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் மீனிங் சேமாக இருக்கலாம், ஆனால் மஸ்ன்ட்டுக்கும் டோன்ட் ஹாவ் டுக்கும் மீனிங் சேம் கிடையாது. இந்த ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னு பாருங்கள். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மஸ்ட் இஸ் ஹேட் டு. அதாவது ப்ரெசண்ட்டில் நான் போகணும் அப்படின்றத நம்ம ஐ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் நான் போகணும் அப்படின்றதையும் ஐ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாஸ்ட்டில் நான் போக வேண்டி இருந்தது அப்படின்றத நம்ம ஐ மஸ்ட் கோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஐ ஹேட் டு கோ அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஐ மஸ்ட் கோன்னா நான் போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நான் போக வேண்டி இருந்தது அப்படின்னா ஐ ஹேட் டு கோ. அதனால தான் சொன்னேன் மஸ்டோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா ஹேட் டு. அடுத்ததான் இதில் குவஸ்சன் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். டூ, டஸ், டிட், வில் ஆர் யூஸ்டு பிஃபோர் த சப்ஜெக்ட் டு ஃபார்ம் questions with have to. இந்த have to இருக்கும், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி do, does, did, will இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஸ்டின்ஸாக மாறிடும். ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபார்முலா பாருங்கள். do ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் have to ப்ளஸ் v1. இப்போ எடுத்துக்காட்டுக்கு do I have to go, நான் போக வேண்டுமா?
do we have to go நாங்கள் போக வேண்டுமா do you have to go நீங்கள் போக வேண்டுமா do they have to go அவர்கள் போக வேண்டுமா இப்படிலாம் கேட்கலாம் இங்கே வந்து நம்ம ஐ வி யூ தே பயன்படுத்தி இருக்கிறதால நம்ம அதுக்கு முன்னாடி டூன்ற ஆக்சிலரி வேர்பு பயன்படுத்துகிறோம் ஆனால் he she it போன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா டஸ் பயன்படுத்தணும் அப்போ ஃபார்முலா என்னது டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் டு ப்ளஸ் V1 இப்போ டஸ் he have to go அப்படின்னா அவன் போக வேண்டுமா அப்படின்னு அர்த்தம் அதே போல தான் டஸ் she have to go அவள் போக வேண்டுமா டஸ் இட் have to go அது போக வேண்டுமா அப்படின்னு அர்த்தம் அப்போ பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அதுக்கான ஃபார்முலா டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் have to ப்ளஸ் V1 இங்கே பாருங்கள் did I have to go அப்படின்னா நான் போக வேண்டி இருந்ததா அப்படின்னு அர்த்தம் அதே போல் தான் did we have to go நாங்கள் போக வேண்டி இருந்ததா did you have to go நீங்கள் போக வேண்டி இருந்ததா did he have to go அவன் போக வேண்டி இருந்ததா did she have to go அவள் போக வேண்டி இருந்ததா did it have to go அது போக வேண்டி இருந்ததா did they have to go அவர்கள் போக வேண்டி இருந்ததா அதே போல் ஃபியூச்சர் டென்ஸுக்கான ஃபார்முலா பாருங்கள் will ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் have to ப்ளஸ் V1 will I have to go அப்படின்னா நான் போக வேண்டி இருக்குமா அப்படின்னு அர்த்தம் அதே போல் தான் will we have to go நாங்கள் போக வேண்டி இருக்குமா will you have to go நீங்கள் போக வேண்டி இருக்குமா will he have to go அவன் போக வேண்டி இருக்குமா will she have to go அவள் போக வேண்டி இருக்குமா will it have to go அது போக வேண்டி இருக்குமா will they have to go அவர்கள் போக வேண்டி இருக்குமா அப்படின்னு அர்த்தம் கடைசியாக WH கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா WH வேர்ட் ப்ளஸ் do ஆர் டஸ் ஆர் டிட் பயன்படுத்தலாம் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் have to ப்ளஸ் V1 இப்போ எடுத்துக்காட்டுக்கு what do we have to eat now அப்படின்னா நாங்கள் இப்பொழுது என்ன சாப்பிட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் how do I have to do it அப்படின்னா நான் இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் when do you have to go அப்படின்னா நீ எப்பொழுது போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் where does he have to stay அப்படின்னா அவர் எங்கே தங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் why does she have to leave early அப்படின்னா அவள் ஏன் சீக்கிரமாக செல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இப்போ இங்கே உள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணாவே போதும் எப்படி ஃபார்முலாவை தழுவி WH கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ